சங்கீதம் 103 8வது வசனம். Psalm 103 verse 8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபை உள்ளவர். The Lord is compassionate and gracious, slow to anger, abounding in love. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். பாருங்க, ஸ்லோ டு anger. ஆனா தேவனுடைய மற்ற சுவாபங்களை பாருங்க, அதுதான் கூட இருக்கு. மிகுந்த உருக்கம், கர்த்தர் உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் எப்பொழுதுமே இப்படிதாங்க நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆனா அவருடைய anger ஸ்லோ டு anger. அவர் எப்போ தமிழ்ல சொல்லுது, எப்போதும் கோபம் கொண்டிரார். இதான் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா, அவர் என்றும் கோபம் கொள்கிறார். He is very slow to anger. ஆனா அவர் எப்போதுமே உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். பூமியில நடக்கிற காரியங்களை பார்த்து நிலநடுக்கங்கள், இந்த நில அதிர்ச்சிகள், இன்னும் நிறைய காரியங்கள் நீங்க பாக்குறீங்க. இதை வைத்து நம்ம சொல்லக்கூடாது தேவன் தான் இதை அனுப்புறாரு, தேவன் உலகத்தை பூமியை நியாயந்திருக்கிறார் என்று. இல்லைங்க, தப்பு. தேவன் உலகத்தை ரட்சிக்க தான் வந்தாரு, ஜனங்களை ரட்சிக்க தான் வந்தாரு. அவர் இந்த நிலநடுக்கமோ இந்த வருகிற இந்த பேரிடர்களோ இதெல்லாம் தேவனால் வரல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆனா தேவன் அவரோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு, அதையும் நீங்க தெரிந்து கொள்ளணும். அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படவே தேவையில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா எல்லாம் அவருடைய கட்டுக்குள்ள இருக்குங்க. He is in control. ஆமென். சோ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் எப்பொழுதும் உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, இதுதாங்க நம்மளுடைய ஆண்டவர். இந்த தேவன் நமக்கு இப்ப எப்படி தெரியுங்களா இருக்கிறாரு? நீதிபரரா இருக்கிறாரு, நம்முடைய மத்தியஸ்தரா இருக்கிறாரு. இயேசு இன்றைக்கு நமக்கு நீதிபரரா இருக்கிறாரு, நம்முடைய மத்தியஸ்தரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, எடுத்துக்கொள்றீங்களா என்னோட சேர்ந்து? 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். சோ என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஒருவன் பரிசுத்தமாய் வாழ்வானானால், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லல. ஆனா வேதம் சொல்லுது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்படியோ எவ்விதத்திலையோ நம்ம பாவம் செய்கிறவங்க தான், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆனா இயேசு ரத்தமானது நம்மளை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கு. கவலையும் பாவம் தான், பயப்படுறதும் பாவம் தான், அவிசுவாசமான வார்த்தையை நம்ம வாயிலிருந்து பேசுவதும் பாவம் தான். தேவனோட கண்களை, நம்மளுடைய கண்களில் பாவம் நம்மளுடைய புத்தி கெட்டுனது நம்ம சொல்லுவோம், இவ்வளவுதானே. ஆனா தேவனுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் தேவன் நம்ம மேல பார்க்காதபடிக்கு இயேசு அவர் மேல போட்டுக்கொண்டு அதுக்காக அடி வாங்கினாரு. நம்மள முற்றுமாய் யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த பாவங்கள்ல இருந்து அவங்க எல்லாரும் மீட்கப்படுறாங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுறாங்க. இனி அவங்க பாவிகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுறாங்க. அடுத்தது என்ன இருக்கு அவங்களுக்கு? பரலோகம். ஆமென். பரலோக நிச்சயத்தை தேவன் இயேசு நமக்காக தந்துட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இயேசு சொன்னார், நானே சத்தியம் வழி ஜீவன், என்னை அன்றி எவனும் பிதாவின் இடத்துக்கு வரான். பிரியமானங்களே, சோ இயேசு இல்லாம நம்ம ஹெவனுக்கு போக முடியாது. இயேசு ஒருவரே தேவன். அந்த பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இயேசு தாமே நமக்காக மரித்தவர். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், இரக்கம் மிகுந்த கிருபை, நீடிய சாந்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா.
பிரியமானங்களே, ஏன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், நிறைய பேர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக வரணும், சேர்க்கப்படணும். நமக்கு தெரியாது, ஆனா தேவன் என்ன சித்தம், அவர் எப்படி ரட்சிப்பார் என்று நமக்கு தெரியாது, ஆனா தேவன் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத நம்மளுடைய சொந்தக்காரர்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு தான் நம்ம விரும்புவோம். அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னு தான் நம்ம விரும்புவோம். பிரியமானவர்களே, சைலண்ட்னா அமைதியாக வந்துட்டு போவோம், நினையாத நேரத்தில் வரும். நம்மளுக்கு திருடனை போல அல்ல, அவிசுவாசிகளுக்கு தான் திருடனை போல வரும். நமக்கு தெரியும், நம்ம நேரம் காலம் நடக்கிற சம்பவங்களை வச்சு தேவன் சொல்றாரு, உன் மீட்பு சமீபமா இருக்கு என்று தேவன் மேத்யூ 24 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். தேவன் அங்கே கடைசி இயேசு வருவதுக்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கும், திரும்பவும் வருவதுக்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கும். ஸோ அதில் தான் தேவன் சொல்றாரு, நம்ம அவர் வருகைக்காக காத்திருக்கணும்னு சொல்லி அது சொல்லுது. நம்ம சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படணும். ட்ரிபுலேஷன் டைமா அந்த 7 வருட உபத்திரத்தில் அவங்க விட்டுவிடப்படக்கூடாது. ஸோ பிரியமானங்களே, ஸோ தேவன் அதனால தான் நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, இங்க ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். பிதாவாகிய தேவன் நீதிபதியா, உலகத்தின் நீதிபதியாக அமர்ந்திருக்கிறாரு. இயேசு அவருடைய வலது பக்கத்துல நமக்கு நம்முடைய நீதிபரராக இருக்கிறாரு. அப்ப நீதிபரனா என்ன தெரியுங்களா? வழக்கறிஞர், லாயர், அட்வொகேட். ஆங்கிலத்தில் அட்வொகேட் போட்டிருக்கு. நம்முடைய பிரதான ஆசாரியராகவும் அமர்ந்திருக்கிறார் இயேசு. நம்முடைய பிரதான ஆசாரியராகவும் அவர் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு நமக்கு நீதிபரர், இயேசு நமக்கு பிரதான ஆசாரியர், மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் என்று சொல்லுவோம், மீடியேட்டர் ஆங்கிலத்தில். ஸோ பிரியமான, ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம செய்கிற தப்பு, செய்கிற தவறுகளுக்கு நம்மளை சுட்டி காட்டுறதுக்கு சிலர் நினைக்கிறாங்க ஆவியானவர் சுட்டி காட்டுறாருன்னு. இல்லை, நம்ம தப்பு செய்யும்பொழுது, தவறு செய்யும்பொழுது நமக்கே தெரியும் நம்ம தப்பு செய்கிறோம், தவறு செய்கிறோன்னு. ஆவியானவர் சுட்டி காட்ட மாட்டாருங்க தப்பான போதனை, பிரியமானங்களே. ஆனால் பிசாசு சுட்டி காட்டுவான், நீ தேவ பிள்ளை, நீ இப்படி செய்கிற தப்பு, நீ பத்தியா செஞ்ச பாரியா, இது சரியில்லை தருமா, நீ என்ன தேவ பிள்ளை, நீ என்ன கிறிஸ்துக்குள் நீதிமான், நீ என்ன. ஸோ பல பழி சொல் வரோங்க. ஆனால் இயேசு நமக்காக நீதிபரராக இருக்கிறபடினால அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அப்பாட்ட, அப்பா எதிராளி சொல்றது சரிதான், பிசாசு சொல்றது சரிதான், ஆனால் என்னுடைய ரத்தமானது அவனுக்காக சிந்தப்பட்டுட்டு. ஸோ அந்த இடத்துல அவன் கொண்டு வர கேஸ் க்ளோஸ். நீதிபரரா, லாயர் இயேசு நம்மளுடைய வழக்கறிஞருங்க, வக்கீலுங்க. இன்னும் விளக்கி சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ நமக்காக வழக்காடுகோர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ரத்தம் இவங்களுக்காக சிந்தப்பட்டுதாப்பா, அதனால இவங்கள தண்டிக்க முடியாது. அடுத்தது திரும்பவும் சொல்லுவான், நீ பாரு, நீ ஜெபம் செய்கிறது பத்தாது, நீ வேதத்தை வாசிக்கிற பத்தியா, படித்தது பாதி, படிக்காதது பாதி, சும்மா கடமைக்காக வாசிக்கிற. அடுத்தது நீ பொய் சொன்ன, தப்பான சிந்தனை நீ சிந்திச்ச, அது பாவமான சிந்தனை நீ யோசிச்ச, இப்படி பேசின, அப்படி பேசின. இதுவும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டும் பிசாசான எதிராளி ஆவியானவர் கொண்டு வர மாட்டாருங்க, அவன் கொண்டு வருவான். இப்போ அதுக்கும் இயேசு என்னதம்மா சொல்ற அப்பாட்ட, அவன் சொல்றது சரிதான் அப்பா, அவன் சொல்றது சரிதான், நான் இவங்களுக்காக ரத்தம் சிந்திட்டேன்னு தான் தேவன் சொல்லுவாரு. ரத்தம் சிந்திட்டேன் அப்பனா அவங்க மன்னிக்கப்பட்டுட்டாங்க. ஆமென். இப்படிதான் இயேசு நமக்காக பரிந்து பேசுறாருங்க. நீதிபரராய் இருந்து பரிந்து பேசுகிறார். ஆமென். திரும்பவும் சொல்றேன், தப்பு செய்யும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம தப்பு செய்யறதுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு சுட்டி காட்ட மாட்டார். நீ கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று தான் உங்கள்கிட்ட காட்டுவாரு. ஏன்னா அதுதான் நீங்க. அப்படிதான் தேவன் உங்களை பார்க்கிறாரு. அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவோட ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளதுங்க. ஹல்லேலூயா. ஸோ எந்த குற்றச்சாட்டு நமக்கு எதிராக வந்தாலும் சரி, பிரியமானங்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பிதாவாகிய தேவன் இடத்துல இயேசு என்ன சொல்வாருன்னா, என்னுடைய ரத்தம் அவனுக்காக சிந்தப்பட்டது, அந்த என்னோட மகளுக்காக, என்னுடைய மகனுக்காக சிந்தப்பட்டது. ஸோ இந்த குற்றச்சாட்டு செல்லாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸோ நம்ம வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம தேவனுக்கு சார்பாக பேசுகிறோமா, தேவனை ஒத்து நம்ம பேசுகிறோமா, இல்லை நம்மளும் எதிராளிக்கு சார்ந்து நீ பாரு, ஏனோ
நீ பாரு, பத்தாவது தெரியுமா, தேவன் பாரு உன்னை அடிச்சிருவாரு, தேவன் பாரு உன்னை தண்டிப்பா, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நீ செஞ்சுட்டு இருக்க தெரியுமா, விட்டுடு. நம்ம சொல்ல தேவையில்லைங்க. நீங்கள் அந்நிய பாசலே அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது பிரியமானங்களே தானாகவே எல்லாம் மாறும். நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவங்க செய்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஜெபம் பண்ணணும் அந்த நபருக்காக. எப்படி ஜெபம் பண்ணனா, இவங்க ஆண்டுக்குள்ளே ஆண்டவரே நீங்கள் கொண்டு வாங்க, இந்த பிள்ளைகள் எவ்வளமாக இருக்கணும், ஏன்னா இந்த பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அன்னைகருக்கு உங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து அடிங்க ஆண்டவரே, போட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படிலாம் நீங்கள் சொல்கிறது கிடையாதுல்ல. இல்லைல்ல பிரியமானங்களே, ஏன் தெரியுங்களா, ஏசு சொல்லிட்டார்ல. இப்போ நான் உங்களுக்கு விலக்கி சொல்லிட்டேன், ஏசு நம்முடைய நீதிபரர், ஏசு நம்முடைய நீதிபரர். அவள் அப்பாட்ட என்ன சொல்லுவார்னா, தவறுகள் தப்பிதங்கள். அதனால தான் அங்கே பாருங்க, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். தேவன் பரிந்து பேசி கொண்டிருக்காருங்க. ஸோ நீங்கள் சொல்லும் பொழுதுங்க, நீங்கள் சொல்லும் பொழுது அடித்து கொண்டு வாங்கங்க, போட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே, அடித்து கொண்டு வாங்க ஆண்டவரே. அவனை நல்லா பாடம் குத்தி குத்தி மிதிச்சு மிதிச்சு, நம்மளுடைய தமிழ் பாச என்ன வச்சு அவ்வளோ ஆத்திரம் இங்க. நல்லா சொல்கிறேன், இயேசு வந்து நமக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் வந்து இந்த ஜெபத்தை எடுக்க மாட்டார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இல்லை, ரத்தம் சிந்தப்பட்டாச்சு, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். கேஸ் க்ளோஸ்ன்னு சொல்லுவார் அப்பா பிதா, அவ்வளோதான். அப்போனா கேஸு மூடியாச்சு, இந்த கேஸ் வந்து குற்றச்சாட்டு செல்லாது, அடித்து கொண்டு வாங்க இது பண்ணி. அப்போ யார் தங்களா அதை எடுப்பா? நான் சொல்லவே தேவையில்லை, எதிராளி தான் எடுப்பான். எதிராளி எடுத்து தான் அந்த மாதிரியான ஒரு இது கொண்டு வருவா. அதெல்லாம் வந்து நேரிடாதபடிக்கு நம்ம வாயை பார்த்துக்கணும். தேவன் எப்படி நம்மளுக்கு வந்து எப்படியா இருக்கிறாரு, தேவன் நம்மளை எப்படியா பார்க்குறாரு, அவர் ரத்தம் நம்மளை எவ்வளோவா சுத்திகரிக்குது, அவர் ரத்தம் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்குது தெரியுங்களா. இப்போ கூடங்க அவர் ரத்தம் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கு. இப்போ எந்த தவறான சிந்தனை உங்கள் மைண்டில் வந்திருந்தாலும் கூட, ஆத்திரம் கோபம் ஒரு கசப்பு இருந்தாலும் கூடங்க, அதை கூட தேவன் வந்து கழுவி சுத்திகரிச்சுட்டே இருக்காரு தெரியுங்களா. அந்த அளவுக்கு தேவனுடைய ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஸோ நீங்களும் அப்படி தான் சிந்திக்கணும். போட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே, அடித்து கொண்டு வாங்க ஆண்டவரே, எத்தாச்சும் செஞ்சு கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்படிலாம் தேவன் செய்ய மாட்டாருங்க. அவனுக்கு இருக்கு, அவர் வரும் பாரு ஒரு நாள், பட்டு வரோம்னு சொல்லுவாங்க நம்முடைய பாஷைகள். இல்லைங்க, அவங்க போகிற வழி அவங்களுக்கு தெரியும். தப்புனா அது அவங்களுக்கு தெரியும், அதனுடைய விளைவு அது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களாதான் போய் விழுந்து அவங்கள தான் வராங்க. தேவன் வந்து அது செய்யறதே கிடையாது. தேவன் பரிந்து பேசுறது எல்லாம் தேவனை தான். பற்றி நாங்கள் சொன்ன நீடிய சாந்தம் உள்ளவருங்க, நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறப்பாருன்னா அவங்களுக்காக பரிந்து பேசி கொண்டே தான் இருப்பா. அப்பா இவனுக்காக என் ரத்தம் சிந்தப்படுது, அப்பா இவனுக்காக என் பிள்ளைக்காக என் ரத்தம் சிந்தப்படுது, என் பிள்ளைக்காக நான் இந்த ரத்தத்தை சிந்திட்டேன். ஸோ அவங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது. ஏன்னோ இதெல்லாம் இந்த எந்த குற்றச்சாட்டோ எந்த இதோ அவங்களுக்கு எதிராக கிரியை செய்யாது. இதுதான் தேவனுடைய ஜபம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வேறு மாதிரி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது பிசாசு தான் எடுப்பான். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவா நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறான்னு. ஸோ நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம அன்பு வச்சிருக்க கூடுமானால் நம்ம தேவன் இன்னும் இவ்வளவு, நம்மளை படைச்சவர் இன்னும் இவ்வளவு. இப்போ பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா நம்மளால தாங்காதுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஸோ எவ்வளவா தேவன் நம்மளை நேசிக்கிறாரு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆத்திரத்திலேயோ கோபத்திலேயோ தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, வேணவே வேணாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் வந்து நல்லவர், தேவன் நல்லவர், நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். அதுக்காக தாங்க இயேசு வந்தாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை ரட்சித்து நமக்காக பரிந்து பேசுவதற்காக. ஸோ சிலுவையில் இயேசு உங்கள் இடத்தை எடுத்தபடியினால பிதாவாகிய தேவன் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ நீதிமான், நீ குற்றமற்றவன். சிலுவையில் இயேசு உங்களுடைய இடத்த என்னுடைய இடத்த எடுத்தபடினால பிரியமானுங்களே, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி தெரியுமா சொல்லுவார்? நீ வந்து குற்றமற்றவன், அப்படின்னா நீ இன்னசென்ட், நீ வந்து நீதிமான், யூ ஆர் ரைச்சஸ். அதை தான் தேவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒருவன் இதை அறிந்து கொள்ளும் பொழுது பாவம் அவனை விட்டு விலகி ஓடும். நான் பாவம் செய்யலாம், ஏசு எனக்காக நான் குற்றமற்றவன், பிதாவாகிய தேவனுடைய குற்றமற்றவன், நான் நீதிமானா பார்க்குறாரு. நான் இது செய்யலாம், நான் அதை செய்யலாம், நான் எப்படி என்னுடைய மனம் போட போக்கில் போகலாம்.
இல்லைங்க, இல்லைங்க, இல்லை. God's goodness leads you to repentance. தேவனுடைய நன்மை உங்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு போவோம் என்று ரோமர் 2 அதிகாரம் 4 வசனத்துல தெல்ல தெளிவா எழுதப்பட்டிருக்குங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இது நன்மையை நீங்க பாருங்க. நமக்குள்ள பாவம் இருந்தாலும் கூட, தேவன் பாவம் செய்யறவங்களா இருந்தாலும் கூட, ஆனா இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. Amen, hallelujah. This is the goodness of God. இது வந்து தேவனுடைய நன்மை. பிரியமானவர்களே, தேவனுடைய நன்மைங்க நம்மளுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. இது என்னவா செய்யுமா? நம்மளை வந்து தேவனுக்குள்ள வழி நடத்தி கொண்டு போவோம். நீங்க தேவனுக்குள்ள வழி நடத்தி கொண்டு போனா நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நீங்க வாழ்வீங்க தேவனுக்கு முன்பாக. ஆமென். சரியாய், நீதிமானாய், பரிசுத்தவானாய். ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் எப்படி தெரியுங்களா வரும்? இதெல்லாம் இயேசுவை நோக்கி பார்ப்பதின் மூலமா தான் வரும். அவரை தியானிப்பதின் மூலமா தான் வரும். ஆமென். அவர் முடித்த வேலையை அதிகமா பார்க்கணும். அவர் முடித்த வேலையை அதிகமா, என்ன பாருங்க ஆண்டவரே, என்ன பாருங்க ஆண்டவரே, நான் இவ்வளோ ஜெபம் பண்றேங்க பாருங்க ஆண்டவரே, நான் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்றேன் ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே, எல்லாம் நீங்க செய்றீங்க தான். ஆனா நீங்க அதை காட்டிலும் இயேசு உங்களை எப்படி பார்க்கறாரு? இயேசு பார்க்குற வண்ணமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டருக்குள்ள? அதை சொல்லுங்க ஆண்டர்கிட்ட. சில அவங்க செய்யறத வச்சு தேவனை வந்து அவங்கள ஆசீர்வதிக்க சொல்லுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு, அது மூலமா தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். அதைத்தான் நம்ம ஜெபமா தேவனிடத்துல கொண்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென். எஸ், தேவன் ரொம்ப நல்லவர். ஸோ நீங்கள் வந்து எப்பொழுதுமே அப்பா பிதா முன்பாக குற்றமற்றவர்களா இருக்கீங்க. அப்பா பிதாவுக்கு முன்பாக நீங்கள் எப்பொழுதுமே நீதிமானாக தான் இருக்கீங்க. ஏன்னா இயேசு நமக்காக சகலமும் சிலுவையில் நம்மளுடைய இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டபடியினால. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இயேசு சிலுவையில் உங்களுக்காக செய்து முடித்த வேலைக்கு அப்பா எப்பொழுதுமே உண்மை உள்ள தேவனாய் இருப்பார். ஆமென். அதனால தான் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, நீங்க உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீங்க உண்மை உள்ளவர். தேவன் எப்பொழுதுமே நமக்கு உண்மை உள்ளவர். ஸோ இயேசு முடித்த வேலையை தாண்டி தேவன் அதுக்கு மாறா தேவன் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. ஏன்னா இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் தான் நம்முடைய நீதிபரர், மத்தியஸ்தர். ஹல்லேலூயா. ஸோ இயேசு உயிர்த்தெழுந்த போதுங்க நம்மளுடைய நீதிபரராய் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸோ உலக லாயர்ஸை போல இல்லைங்க, உலக வக்கீலை போல இல்லைங்க. அவர் வந்து இயேசு வந்து நம்முடைய சந்தோஷத்தை பார்க்குறவர். தெரியுங்களா? நம்முடைய சந்தோஷம் அவருக்கு ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அதையும் தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய சந்தோஷத்தில் தேவன் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸோ அவர் வந்து பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மாடுகளை அவங்க பலியிட்ட பொழுது பிரியமானங்களே, அது வந்து எந்த ஒரு டார்ச்சர்னா எந்த ஒரு துன்புறுத்தப்படாமல் பலியிடப்பட்டது. ஆனால் இயேசு வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சார் தெரியுங்களா? ஏன்னா இயேசு தான் வந்து மாசற்ற கரை திரையற்ற ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா, ஆமென். நமக்காக வந்து பலியானாரு. ஆனால் அவர் அனுபவிச்ச பாடுகள் பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த பலிகள் வந்து அனுபவிக்கவே இல்லை. அந்த மிருகம் தெரியுங்களா, அதை அனுபவிக்கவே இல்லை. அவ்வளவா இயேசு டார்ச்சர் பண்ணாங்க. கொடுமை தெரியுங்களா, அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க நம்ம ஆண்டவரை. அந்த சாட்டடி பயங்கரங்க. ஒரு சாட்டடி சும்மா அப்படியே அடிச்சு ஒரு அடி வந்து அப்படி உடம்பே சுத்தி கொள்ளுமா. உடம்பே சுத்தி கொண்டு அப்படி இழுக்கும் பொழுது என்ன ஆகும் பாருங்க. பார்க்க முடியாத காட்சிங்க. அவ்வளோ அகோரமான மரணம். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏன் அதை அனுபவிச்சார்னா நமக்காக நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்று உங்க நீதிபரராங்க பாடுகளை அனுபவித்து உங்களுக்கு சேர வேண்டிய நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வாரு. எங்க ஆண்டவரே, எங்க ஆண்டவரே என்னோட ஆசீர்வாதம், எங்க ஆண்டவரே என் ஜெபத்தின் பதில் இல்லைங்க. பிரியமானங்களே, தேவன் வந்து நிச்சயமாகவே நமக்கு கிடைக்கும்படி தேவன் செய்வாராம். ஏன்னா அவருடைய அந்த சிலுவை மரணம் வந்து சாதாரணமானது அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளை வந்து நம்மளுடைய வறுமையிலேருந்து நம்மளை மீட்டெடுக்க, நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து நம்மளை மீட்டெடுக்க, சாபங்கள்லேருந்து நம்மளை மீட்டெடுக்க
என்னென்ன இதெல்லாம் நமக்கு எதிராக இருந்ததோ அது எல்லாத்துலேருந்தும் இயேசு நம்மளை மீட்டெடுத்துட்டார் பெரியமானுங்களே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நமக்காகங்க நமக்கு சேர வேண்டியதை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்படி அவர் செய்வார். லாயர்ஸ் கேசஸ் ஃபைட் பண்ணும்போது அப்படி தானே, உங்களுக்காக அவங்க ஃபைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இதை அவங்க உங்களுக்கு கிடைக்க செய்வாங்க. ஆனால் அதை காட்டிலும் பெரியவர் நம்முடைய இயேசு. அவர்கிட்ட வரும் பொழுதுங்க தேவன் உங்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்த்து வாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தண்டிக்கிறவரா பார்க்காதீங்க. தண்டிக்கிறவரா பார்த்தீங்கன்னா அந்த சிந்தையை எடுத்து போட்டுருங்க. அது வேத பிரகாரம் அது தப்பு. தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, நம்முடைய தண்டனையை அவர் சுமந்து கொண்டார். இந்த எர்த்குவேக்கு, நிலநடுக்கம், உலகத்தில் நடக்கிற பிரச்சனை, தேவன் உலகத்தை தண்டிக்கிறாரு அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. தேவன் தண்டிக்கல, உலகத்தை தேவன் மீட்க தான் வந்தார். உலகத்தில் யார் இருக்கா? மனுஷனுங்க. நம்ம எல்லாரையும் தேவன் நேசிக்கிறபடினால் நம்மளை மீட்கத்தான் வந்தார். முற்றுமுடிய ரட்சிக்கவே வந்தார் நம்ம இயேசு. Save us to the uttermost. uttermost தெரியுங்களா? முற்றுமுடிய என்ன காரணம் வச்சு இவனை எப்படி ரட்சிக்கலாம்? நான் ரட்சிப்பேன், ஏன்னா நான் அவனுக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன் அப்படின்றவருங்க நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் அவ்வளோ நல்லவர். ஆமென். தேவன் அவ்வளோ நல்லவர். ஆமென். சுகம், ஆரோக்கியம், முழுமை பாதுகாப்பு. சுகம், ஆரோக்கியம், இதில் பிரச்சனை இருக்குங்களா பிரியமானுங்களே? இது நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், தேவன் அது கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இச்சடி உங்களுக்கு கொடுத்துட்டாரு தெரியுங்களா? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் திருவிந்து பங்கு பெறும் பொழுது அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வியாதி நமக்கு இல்லை பிரியமானுங்களே. சுகம், ஆரோக்கியம், முழுமை பாதுகாப்பு, இன்னும் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும்படி தேவன் செய்வார். இன்னும் பார்க்காத ஆசீர்வாதங்கள் தேவன் கிடைக்கும்படி செய்வார். தேவன் கிடைக்கும்படி செய்வார். ஏன்னா தேவன் அதுக்காக தான் வந்தாருங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான். தெரியுங்களா? என்ன ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை பற்றி. ஆமாங்க, நமக்கு ஆசீர்வாதம் தான் வேணும். அது இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ இயேசுக்குள்ள வந்த பிறகு நமக்கு அது இருக்கு, கொடுத்துட்டாரு தேவன். அதுதான் நம்முடைய ஆண்டவர். எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைஞ்சவர் தான் நம்முடைய தேவன். ஆமென். சுகமும் ஆரோக்கியமும் எல்லாமே அவருடையதுங்க. அவருடைய சுகம் நமக்கு உள்ள வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? துள்ளி ஓடுவோம். ஆல்வேஸ் டிஃபெண்டிங் யூ. உங்களை எப்பொழுதுமே தற்காத்து கொண்டு இருக்கிறாரு தேவன். தேவன் நம்மளை அடிக்கிறவர் இல்லை, நம்ம தேவன் போடுறவர் இல்லை. நல்லா தெரிந்து கொள்ள, போட்டு கொண்டு வரணும். ப்ளீஸா இந்த மாதிரி பேசுறவங்க தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. இந்த வசனம் தெளிவாக சொல்லுதுங்க, பரிந்து பேசுகிறாராம். பிதாவின் இடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவர், போட்டு தள்ள சொல்ல மாட்டாரு. தெளிவா பேசுங்க. பேசும் பொழுது வேதத்தை ஒட்டி பேசுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க தான் வந்தாரு. அவருடைய ஆசீர்வாதங்களால் நம்மளை நிரப்பத்தான் வந்தாரு. ஆமாம். இன்னும் பார்க்கலையா? இன்னும் வேணுமா? கேட்டுக்கிட்டே இருங்கங்க. அது உங்களுக்காக கொடுப்பதுக்காக தேவன் வந்தாருங்க. நீங்க பெற்றுக்கொள்ள செய்வாருங்க. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேவன் உங்களை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நீ கவலைப்படுறீங்க, நான் உங்களை கவனிக்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நான் உங்களை கவனிச்சு கொள்றேன், பயப்படாதீங்க, பின்னால வாங்கன்னு சொல்லும்போது உறுதிமொழிலாம் கொடுப்பாங்க பாருங்க நம்முடைய ஆண்டவர். நான் உன்னை கவனித்துக் கொள்வேன், நான் உன்னை பார்த்துக்கொள்வேன், நீ பயப்படாத, நீ கவலைப்படாதன்னு தேவன் சொல்லுவாரு எந்த காரியத்தை குறித்தாகிலும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைங்க ஆயிட்டீங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளை பாருங்க, எவ்வளவா தேவன் உங்களை நேசிக்கிறார், எவ்வளவா தேவன் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. உங்க மேல எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் சரி, அது தேவனிடத்திலிருந்து வராது. ஆமென். உங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ, தேவனுடைய பாதுகாப்பையோ, தேவனுடைய நிறைவான காரியங்களை தான் நீங்க பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஆமென், ஹல்லேலூயா. இதுக்காக தான் தேவன் வந்தாருங்க. ரோமர் 8:33, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? அதனால பிறர் மீது குற்றம் சாட்ட வேண்டாம். பிசாசு பாருங்க, குற்றம் சாட்ட முடியாது. உங்க மேல வருவான், இதெல்லாம் சொல்லுவான்.
அவங்க குற்றம் சாட்டவே முடியாது. ஏன் தெரியுங்களா? தேவன் உங்களை நீதிமானாக்குகிறவரா. கிறிஸ்துக்குள்ள நீங்க நீதிமான்களாக இருக்கீங்க. உங்களை யாருமே குற்றம் சாட்ட முடியாது. இயேசு சொல்றாரு, என்னோட ரத்தம் என் பிள்ளைக்கா சிந்தப்பட்டது. யாருமே உங்களை குற்றம் சாட்ட முடியாதுங்க. நீ தண்டனை அனுபவிக்கணும். நீ பாரு, நீ செஞ்சதுக்கு நீ அனுபவிக்கணும். யாருமே குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு பிதாவோட வலது பரிசுல. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு மீட்பருங்க, நல்ல ஒரு தேவன். ஸோ தேவனை பற்றி நான் அவ்வளோவா உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணும் பொழுது, தேவனை பற்றி உங்கள் மத்தியில் இவ்வளோவா நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் தேவனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க நம்ம தேவனை? ஆண்டவரை ரொம்ப நல்லவர்ல எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது யோபு 1ஆம் அதிகாரம் 6-12 தேவனுடைய சந்நிதியா, தேவனுடைய பிரசனத்துக்கு, தேவனுக்கு முன்பாக போறதுக்குங்க எப்படி? ஏன்னா நம்ம தேவன் வந்து பரிசுத்தர், மகா பரிசுத்தர், மகா பரிசுத்த தேவன். பிரியமானங்களே, அவருடைய சந்நிதிக்கு எப்படி இந்த பிசாசானவன் போனா? எதனால வந்தது? நம்முடைய ஆதாம்னால வந்தது. நம்முடைய ஆதாம் தாத்தா, ஓகே, அவர்னால வந்தது. அவர் தான் போயிட்டு அவனுக்கு கொடுத்த உரிமையை அவன்கிட்ட கொடுத்தனால, எதிராளிகிட்ட போய் கொடுத்தனால அவன் தைரியமாக போகிறான் தேவனுடைய பிரசனத்துக்கு. போயிட்டு நான் இதெல்லாம் செய்யுங்க பாருங்க, அடுத்தது அவன் வந்து உங்களை தூஷிட்டு உங்களை வந்து ஏசிட்டு அவங்கள விட்டு தூரமாக போயிடுவான் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். தேவன் வந்து பிசாசுக்கு அனுமதி கொடுத்தாருங்க. ஆனால் பிரியமானங்களே, அவன் வந்து தேவனுடைய சந்நிதிக்கு போனான், ஏன்னா இந்த ஆதாம் பண்ண வேலைனால. ஆனால் இன்றைக்கு அவன் திரும்பவும் ஆண்டோட பிரசனத்துக்குள்ள அவன் போக முடியாது, தெரியுங்களா? ஏசுனால. ஹல்லேலூயா. இயேசு அவர் சிந்தின ரத்தத்தினால. பிரியமானங்களே, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22-24 தொடுது. இயேசுவோட ரத்தமானது, இயேசு வந்து மரித்த பிறகுங்க அவருடைய ரத்தமானது என்ன பண்ணுச்சுன்னா பரலோகத்தையே, ஓகே, பரலோகத்தையே அவன் வந்து நின்று எங்கே உலாவி தேவனிடத்தில் வந்து பேசினானோ அங்கெல்லாம் இயேசுவோட ரத்தம் வந்து அதை வந்து சுத்திகரிச்சிட்டான். ஸோ அதனால இயேசு நமக்காக மத்தியஸ்தராக போனனால பிரியமாக ரத்தம் அவன் உலாவின இடத்த சுத்திகரித்தபடினாலங்க அவன் வந்து இனி தேவனுடைய பிரசனத்துக்கு போக முடியாது. யோபுக்கு அவன் போனது போல பிசாசானவன் இனி தேவனுடைய பிரசனத்துக்கு போக முடியாது. ஏன் தெரியுங்களா? இயேசு வந்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை கொண்டு போய் தேவன் வந்து நின்று நடந்த இடத்தெல்லாம் தேவன் வந்து போட்டு சுத்திகரிச்சிட்டாரு, தெரியுங்களா? போட்டு சுத்திகரிச்சிட்டார். ஸோ நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22-24. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இது வந்து ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி பேசுதுங்க. வீட்டில் போய் வாசிங்க. அந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் ஆசாரிப்பு கூடாரம் தேவன் அதை செய்ய சொன்னார். அப்பனா பரலோகத்தில் இருக்கிறது போல தான் ஆசாரிப்பு கூடத்தை தேவன் வந்து பூமியில மனுஷனுக்கு செய்ய சொன்னாரு. ஸோ அதை ஒத்து தான் அந்த அதிகாரம் பேசுது, பிரியமானங்களே. ஸோ அதனால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிட்டு. அப்படின்னா மிருக ரத்தத்தினால அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த எல்லா ஜாமான்களையும் தேவன் வந்து மிருக ரத்தத்தினால தெளிக்க சொல்லுவார், சுத்திகரிக்க சொல்லுவார், தெரியுங்களா? ஒவ்வொரு தடவையும். ஓகே, அதுதான் இது பேசப்படுது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே, அதுதான் இயேசுவோட பலிங்க, அவரோட ரத்தம் சுத்திகரிக்க வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தை பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். அதுதான் பிரதியட்சம் ஆகும்படி தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சம் ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார். ஸோ நமக்காகங்க, உங்களுக்காக, எனக்காக இயேசு பரலோகத்தில் அந்த ரத்தத்தை கொண்டு போய் அவன் நின்ற இடத்தெல்லாம் சுத்திகரிச்சாருங்க. பிரியமானங்களே, இனி அவன் வந்து யோபை வந்து குற்றம் சொன்னது போல நம்மள தேவன் முன்பாக குற்றம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இயேசுவோட ரத்தம் அவனை ஜெயித்து விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். சோ யார் இன்று நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்துல நமக்கு இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. சோ நமக்காக தேவன் அங்கே இருக்கிறார். அடுத்தது பார்ப்போம், ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவும் அவரே.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. சோ நம்மளை யாருமே குற்றம் சாட்ட முடியாதா? அந்த தேவன் நம்ம கூட நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரா? இயேசு தான் நமக்காக மரித்தாரு, இயேசு தான் நமக்காக உயிர்த்தெழுந்தாரு, நீதிபரரா உயிர்த்தெழுந்தாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே உதவியற்ற ஜனங்களா இருந்தோம். நம்மளாம் ஹெல்ப்லெஸ். அப்படின்னா நம்மளே நமக்கு உதவி செய்ய முடியாது. ஸோ இயேசு நம்மளை தேடி வந்தார். இயேசு நமக்காக நீதிபரராய் உயிர்த்தெழுந்தார், நமக்காக மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாருங்க. ஆமென். நமக்காக மீண்டும் வர போறார். ஹல்லேலூயா. ஸோ அவரே தேவனுடைய வலது பார்சலில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த வாக்கியம் வந்து யோபுக்கு கிடைக்கல. அவன் பாருங்க 9வது அதிகாரம் 33வது வசனம் யோபு இதை சொல்லுவாரு. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. If only there was someone to mediate between us, someone to bring us together. பார்த்தீங்களா, யோபு வந்து அது ரொம்பவும் கனவு கண்டான். ஐயோ, இப்படி ஒரு மத்தியஸ்தர் நமக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு, எனக்காக ஏன்னோ காரியங்களை வாய்க்க பண்ணுறதுக்கு. அவனுக்கு இல்லை, அவனுடைய கனவுங்க இப்போ நம்மளுக்கு நிஜமாயிட்டுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவனுடைய கனவு இப்போ நம்மளுக்கு நிஜமாயிட்டு. அவனுக்கு மத்தியஸ்தர் இல்லாதனால தான் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆதாமோட உரிமையை பிசாசான பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் அவனை வந்து குற்றம் சொல்ல, அவனை சோதிக்கிறதுக்கு தேவனிடத்தில் அனுமதி கேட்டு அவன் போகிறான். ஆனால் இங்கே பாருங்க, இனி நம்மளை அப்படி செய்யறதுக்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவன் போக முடியாது. அவன் நின்ற இடம் நடந்த இடம் எல்லாத்தையும் ஏசு சுத்திகரித்து கழுவிட்டாரு. இனி ஏசு நம்ம சார்பாக தான் பேசுவார். பிரியமானங்களே, இந்த சத்தியம் நமக்கு சரியா தெரியலன்னா பிசாசோட பொய்யை நம்ம நம்பிட்டு இருப்போம். உங்க மேல என்னமோ இல்லை. தேவன் வந்து பிதாவாகிய தேவன் எப்படி தெரியுமா உங்களை பார்ப்பாரு? ஏசு மூலமா தான் உங்களை பார்ப்பாரு இனிமே. அதனால தான் ஏசு சொல்றது அவர் கேட்பாரு. ஏசு சிலுவையில் முடித்த வேலை அப்பா பிதாவை அவ்வளோ திருப்தியாக்கிட்டுங்க. சரிங்களா, அவ்வளோ திருப்தியானபடினால தேவன் இப்ப நம்மளை பார்க்கும் பொழுது இயேசுவை தான் பார்க்குறாரு. தெரிந்து கொள்ளுங்க, உங்களா பார்த்தாருன்னா முடியாது. அதுக்காக தான் இயேசு வந்தாரு. கிறிஸ்துக்குள் உங்களை பார்க்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. பலவீனங்கள் இருந்தாலும், தவறுகள் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும் கூட கிறிஸ்துக்குள் தான் நீங்க இருக்கீங்க. ஆமென். இயேசுவோட ரத்தமானது உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுது. இயேசுவோட ரத்தம் உங்களுக்கு பரிந்து பேசுது. ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய மத்தியஸ்தருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா பாருங்க, நான் இவ்வளோ உண்மையா இருக்கிறேன் பாருங்க. இல்லை, அது வராதிங்க, அதுக்கு வராதிங்க. நம்மளால முடிஞ்ச அளவு உண்மையா இருக்கலாம். மகிமை அவருக்கு செலுத்துங்க. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில உண்மை உள்ள தேவன் அப்பா. ஸோ பிசாசனவன் தேவனுக்கு முன்பாக போய் இனி உங்களை குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அங்கே இயேசு நமக்காக உட்கார்ந்துருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. அவனை ஜெயிச்ச இயேசு நமக்காக உட்கார்ந்துருக்கிறாரு. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயம் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். ஆமென். தைரியமாய் கிருபாசன தண்டையில நம்ம சேர முடியும். இப்ப அவனால போக முடியாது, நம்மளால போக முடியும். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அப்படியா பண்ணிட்டாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸோ தேவ பிரசன்னத்தில் நீங்க நிற்கும் போது இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு பூர்ண ஸ்தானத்தை கொடுத்துட்டுங்க. பர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங். இங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க. தேவன் முன்பாக பர்ஃபெக்டா உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ உட்கார்ந்துருக்கீங்க, நிக்கிறீங்க. பர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. பூர்ணஸ்தானங்க, பூர்ணஸ்தானங்க, பூர்ணஸ்தானம் எல்லாமே இயேசு கிறிஸ்துனால. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பூர்ணஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம். அதனால உள்ளுக்கு வந்தோடனே ஆராதிக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம வந்து முழுமையாய் வாழ்நாள் முழுவதும் மன்னிக்கப்பட்ட சிந்தையுடையவர்கள் தான் நீங்க வரணும். இயேசுவின் சிந்தையுடையவர்களா வரணும். சிலுவையின் சிந்தையுடையவர்களா நீங்க இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களா நீங்க இருக்கும் பொழுது, நீங்க மேலே வரும்பொழுதே ஆண்டவரே பாவங்களா நீங்க மன்னிச்சதுக்காக நன்றி. உள்ளுக்கு வந்தோனே உங்களோட வேலை என்ன தெரியுங்களா? தேவனை ஆராதிக்கிறது தான், பாட்டோடு சேர்ந்து ஆராதிக்கிறது தான். அவ்வளவுதான். உங்களை நீங்களே ஆராய்ஞ்சி 10 நிமிஷம் அதுலேயே அந்த பாட்டோட முக்கியமான லிரிக்ஸ்லாம் போயிடுங்க. இந்த ருசித்து தேவனை ஆராதிக்கிற அந்த இதை மிஸ் பண்ணிடுவீங்க. தெரியுங்களா? தேவன் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங் கொடுத்துட்டாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பெரியமானங்களே. நீ பாவ அறிக்கையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. இங்கே வந்து டிடிஎம் சபை நீங்கள் எல்லாமே கிருபை நற்செய்தி போதனைக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்கீங்க, கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த கிருபை நற்செய்திக்குள்ளே நீங்கள் வளரணும். ஆமென். ஆமென். நம்ம வாழ்நாள் முழுவதும் மன்னிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். மன்னிக்கப்பட்ட சிந்தையோட, சிலுவையின் சிந்தையோட
இயேசு சிந்தையோட தான் நீங்க இந்த சபைக்கு ஒவ்வொரு நாளும் வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.